ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 8th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த பெட்டிக்குள்ள வெய்ஷாவோட ஃபேமிலியோட மெமரிஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு அவன் கதறி அழுதுட்டு இருந்தான். அப்புறம் இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருந்தான். அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே வெய்ஷாவோட அம்மா கிட்ட சூயா போயிட்டு அந்த பாக்ஸ்ல இடிச்சு லேசா சேதம் பண்ணிட்டு வந்துட்டேன். வெய்ஷாவுக்கு கண்டிப்பா ஷீச்சி மேலதான் டவுட் வரும். அந்த பெட்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஷீச்சிக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்ல உடனே வெய்ஷாவோட அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம க்ளூலெஸ்ஸா ஒரு 10 வருஷமா அந்த பெட்டியை கையோட வச்சிட்டு இருக்கான். யாரையுமே எடுக்க விட மாட்டான். அதுல என்ன இருக்கோ ஒருவேளை ஏதாவது பொக்கிஷம் இருக்குமா அப்படின்னு கேட்க சூயா பாக்குறா. என்ன இருந்தா என்னத்த, நமக்கு என்ன கவலை, கண்டிப்பா ஷீச்சி மாட்டி திட்டு வாங்குவா, அதுல இருந்து யாராலையுமே அவளை காப்பாத்தவே முடியாது அப்படின்னு இவ ஒரு பக்கம் சிரிக்கிறா. வெய்ஷா வராருன்னு தகவல் வருது. நீ போய் உகமா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சூயாவை ஒளிய வச்சிடுறாங்க. சூயா ஒளிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னும் தெரியாத மாதிரி வெய்ஷாவ அம்மா உட்காந்துக்க வெய்ஷா அங்க வரான். என்னப்பா இங்க வந்திருக்க அதிசயமா இந்த நேரத்துல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஒரு குழப்பமா இருக்குமா, அதான் உன்ட்ட அட்வைஸ் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஷா உட்காடுறான். அந்த பாக்ஸ் நான் ஒண்ணு வச்சிட்டு இருப்பேன்ல, ரொம்ப முக்கியமா அந்த பாக்ஸை யாரையும் பெர்மிஷன் இல்லாம எடுத்திருக்காங்க, அதை ஓபன் பண்ண தெரியாம உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஷீச்சிக்கு எவ்வளவு திமிரு, இந்த மாதிரி பண்ணிருக்கா, நீ சும்மா விடக்கூடாதுப்பான்னு வெய்ஷாவோட அம்மா கேக்குறாங்க. ஷீச்சி தான் பண்ணிருப்பான்னு நீங்க எப்படிமா நினைக்கிறீங்க அப்படின்னு வெய்ஷா கேக்குறான். அவளுக்குதான் அதை பத்தி எல்லாம் தெரியாது, அதுவும் இல்லாம நீ அவள் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிற, அந்த செல்லத்துல ஒவ்வொரு திமிரு வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பா, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற சீக்கிரட் எல்லாம் தேடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு அவங்க அம்மா சொல்ல வெய்ஷா சிரிச்சுட்டே பாக்குறான். இல்லம்மா, அந்த பாக்ஸ்ல முக்கியமான ஒரு பொருள் இருந்தது, அதை நான் எடுத்துட்டேன், அது எம்டியா தான் இருந்தது, ஷீச்சி தான் அது வேணும்னு கேட்டா அவளுக்கு எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்து நான் தான் அவகிட்ட கொடுத்திருந்தேன், அவ்வளவு ஜுவல்லரி வச்சிருந்தா போல, அதுக்கப்புறம் தான் யாரை கொண்டு வந்து அதை இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, சோ அது ஷீச்சி கிடையாது, வேற யார் அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நான் வேணா தனியா விசாரிக்கவான்னு கேட்க வெய்ஷாவோட அம்மா இல்லப்பா நான் பாத்துக்கிறேன், நான் விசாரணை ஆரம்பிச்சுக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெய்ஷாவை பாக்குறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு இருக்கா இல்ல சூயா, அவளுக்கு நீங்க பக்கத்துலயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு புரியுது, வீட்டோட இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து, நல்ல வேலையில இருக்க மாப்பிளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்ப அந்த பொண்ணு வீட்டோடயே இருப்பால, இந்த ஒரு ரீசனை வச்சுட்டு மறுபடியும் ஷீச்சிக்கு பிரச்சனை பண்ணாதீங்க, என்னதான் இருந்தாலும் ஷீச்சி இந்த ஊரோட தலைவி, ஞாபகம் இருக்குல்லம்மா அப்படின்னு வெய்ஷா கேட்க அவங்க அம்மா ஜிப்பு போட்ட மாதிரி வாய் மூடிடுறாங்க. இங்க ரொம்ப பயந்து போயிடுறா சூயாவும். வெய்ஷா அவங்க வந்து கண்டுக்காத மாதிரி கிளம்பிடுறான். இங்க ஷீச்சியோட வீட்ல இருந்து நிறைய பெரிய பார்சல்ஸ் வந்திருக்கு, எக்கச்சக்கமான துணிமணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் பண்றதுக்கு பெட்டி பெட்டியா அனுப்பியிருக்காங்க. தங்க நகை வேற வந்திருக்கு, உங்க பாட்டிக்கு ஒரு செட்டு போயிருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க மாமியாருக்கு ஒரு செட்டு போயிருக்குன்னு ஆயமா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விசேஷம்னு இவ்வளவு அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷீச்சி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. அவளுக்கான பெட்டியில ரகசியமா ஒரு லெட்டர் இருக்கு, எதுவும் பயப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நார்மலா பாத்துக்கலாம், போயால போயிட்டு இருந்த பிரச்சனைக்கு நாங்க யாரும் படைகளை அனுப்பலங்கிறதால எந்த பிரச்சனையும் உனக்கு வராதுன்னு அந்த லெட்டர்ல உங்க பெரியப்பா எழுதியிருக்காரு. கூடவே கொண்டு வந்த மேனேஜரை பார்த்து பேசுறதுக்காக ஷீச்சி போயிடுறா. போயால என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க என்ன நடக்குதா, எதுவுமே தெரியாம தான் நீங்க இங்க இருக்கீங்களா, உங்க புருஷன் போயாக்கு படைகள் அனுப்பிட்டாரு, பக்கத்துல பணியில தங்கிட்டு இருக்காங்க, அங்க இருந்து போயால ஒரு பிரச்சனை அப்படின்னு தாஜி மெசேஜ் அனுப்புறாங்க, நாங்க ஒருவேளை போயாக்கு எங்க ஆளுங்களை அனுப்புனா பணியில இருக்கிற அவர் ஆளுங்க கூட சண்டை போடுறதுக்கு நாங்க அனுப்புற மாதிரி ஆயிடாதா, சோ அதனால நாங்க ஆளுங்களை அனுப்பலன்னு சொல்ல ஷீச்சி ஷாக் ஆயிடுறா. பணியில ஆளுங்களை நிறுத்தி இருக்காரா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ உங்களுக்கே தெரியாம தான் இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்க அன்னைக்கே சைலண்டா இருந்துட்டு பங்கியோட சீலை கொடுக்காம இருந்து ஒரு வேற ஏதாவது டிமாண்ட் வாங்கி இருந்தீங்க, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும், உங்களாலதான் அப்படின்னு அந்த மேனேஜர் கத்த ஆரம்பிக்க ஷீச்சி பாக்குறா. முக்கியமான நேரத்துல கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி போயால நம்ம நாட்டு சியாவ் கொடிய பறக்க விடுறேன்னு மட்டும் பாருங்க, வெய் உள்ளவே வரவிட மாட்டேன் அப்படின்னு ஷீச்சி சொல்ல அதெல்லாம் வெறும் கனவு மட்டும் தான் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாரு. செய்யறனா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு ஷீச்சி அங்க இருந்து கிளம்பி போறா. ஷீச்சி போயிட்டு மேப் ஒண்ண வரைஞ்சிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இதுல எந்தெந்த ட்ரெஸ் துணி எல்லாம் இங்க நம்ம வேஷாவுக்கு கொடுக்கணும்னு கேட்க அவர் என்ன துணிக்காக அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு, இன்னும் 10 ஊரை கொடுத்தாலும் அவருக்கு பத்தாது, திருப்தியே ஆகாது, ஏன் என்னையே முழுங்கினா கூட அவருக்கு பத்தாது, என் தாத்தா எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நம்ம ஆதரவ கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எதிரியா இருந்தாலும் சரி பார்த்து சூஸ் பண்ணணும், கூட இருக்கிறவங்களுக்கு இன்னும் கவனம் கொடுக்கணும், நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒருத்தங்களை நம்ம ஃப்ரெண்டா ஏத்துக்க கூடாதுன்னு அவர் சொன்னாரு, ஆனா நான் வேஷாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைச்சிட்டேன், இப்பதான் எனக்கு புரியுது முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் போட ஆரம்பிக்கிறா. அவருக்கு இந்த உலகத்தையே ஜெயிக்கணும், மத்தபடி வேற எதை பத்தியும் கவலை இல்ல அப்படின்னு. இங்க இந்த வெய்ஷாவோட அம்மாவும் சூயாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெய்ஷா இன்னைக்கு முக்கியமா பிஸியா இருக்கதால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, உங்களை பாக்குறதுக்கு ஷீச்சி வந்திருக்காங்கன்னு சொல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வர வேணான்னு சொல்லிடு வெய்ஷாவோட அம்மா கோவத்துல சொல்லிடுறாங்க. ஷீச்சி கிட்டே இந்த விஷயம் வந்துருது. ஷீச்சியும் பப்ளியும் நேரா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்க வெய்ஷாவோட அம்மா கிட்ட சூயா சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு நல்லா திட்டிருப்பாருல்ல, அதான் பயந்துட்டு இங்க வந்திருப்பா போல அப்படின்னு கேட்க
எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன சொக்கப்பொடி போட்டாலோ என் பையன் அப்படியே மயங்கி போயிட்டு இருக்கான். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்கல்ல இவ கெட்டவங்கிறத அவன் எப்படி கண்டுபிடிக்க போறானோ அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க சூயா ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே வரத அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஷீச்சி பாக்குறா, இங்கே இருந்து ஓட்டு கேட்கறதுக்கு உங்களை யாராவது வேலைக்கு வச்சிட்டு இருக்காங்களா என்ன? போங்க, மேடம்க்கு உடம்பு முடியலையா, அவங்கள பாத்துக்கோங்கன்னு சொல்ல இந்த 3 பேரும் கிளம்பி ஓடிடுறாங்க. இப்ப நீ புலம்பு, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு பப்ளி கிட்ட ஷீச்சி சிரிச்சுக்கிட்டே சொல்றா. வெய்ஷாவோட இடத்துல எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுது. குட்டி தளபதி எடுத்து வச்சிட்டு இருக்கான். நான் சொல்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு வெய்ஷா கேட்க, நான் இல்ல, ஷீச்சி மேடம் தான் ரெடி பண்ணாங்கன்னு சொல்ல வெய்ஷா வந்து சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமா ஷாக் ஆயிடுறான். இது எல்லாமே ஒண்ணு எனக்கு பிடிச்சது, எப்படி அவளுக்கு அதெல்லாம் தெரியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நேரம் அசிஸ்டன்ட் சிரிச்சுட்டே போயிட்டு, இந்த பெட்ஷீட் போதுமா இல்ல குளிர் அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் பெரிய பெட்ஷீட் தரவான்னு ஷீச்சி மேடம் கேட்டாங்க. உங்க அம்மா கொடுத்த ஷூவையும் அவங்க மாத்தி ஸ்டிச் பண்ணிட்டாங்களா, இப்ப கரெக்டா இருக்குமான்னு சொல்ல வெய்ஷாவை போட்டு பாக்குறான். ரொம்ப கரெக்டா இருக்கு, இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியுது அப்படின்னு இவன் யோசிக்கிறான். உங்க அம்மா உங்களை பாக்கணும்னு சொன்னாங்கன்னு தகவல் வர அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வெய்ஷா கிளம்பி போறான். அவங்க அம்மா வெய்ஷாவை பார்த்துட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்புதாப்பா, என்ன மன்னிச்சிரு, ஆனா என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட பொண்டாட்டின்னு ஒருத்தி வராளே, அவதான் வாழ்க்கை தோணை, காதலும் அவதான் உன் கூட ஃபுல்லா வரணும், அதனால உனக்கு ஒரு நல்ல பொண்ணா வரணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி பார்த்து ஷீச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எதிரியோட பொண்ணு. அவளுக்கு என்ன, உனக்கு என்ன சாப்பிடறதுக்கு பிடிக்கும் தெரியுமா, இல்ல இந்த மாதிரி நல்ல ஷூ தான் தச்சு தெரியுமா, ஒன்னும் தெரியாது, நீ என்ன பண்ண போறியோன்னு ஃபீல் பண்ண வெய்ஷாவுக்கு மனசுக்குள்ள குழப்பமா இருக்கு. நேரா அந்த அட்வைசர் இருப்பாரு, அவர்கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், தனியா பேசலாம் அப்படின்னு கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். வாழ்க்கை தோணனா என்ன, காதல்னா என்ன அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்க அட்வைசர் பாக்குறாரு. அவருக்கு ஓரளவுக்கு இவன் என்ன கேட்க வரான்னு புரியுது. சரி ஓகே, உன் பாட்டி உனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க வாழ்நாள் முழுக்க நீ கூட இருக்கணும்னு நினைக்கிற, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அட்வைசர் கேட்க, பாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம் தான், ஆனா பாட்டிக்கு என்னை விட என் மேல வச்சிருக்கிற ஆப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், நான் ஒரு தப்பு பண்ணா கூட பாட்டி என் மேல கோவப்படுவாங்கன்னு சொல்ல, அப்ப அவங்க வாழ்க்கை துணையாவும் காதலாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்து உங்க அம்மா அப்படின்னு கேட்க, அம்மா மேல எனக்கு இருக்கிறது கடமை, நான் செய்ய வேண்டிய பையங்கிற கடமைன்னு சொல்ல, அப்ப அதுவும் வாழ்க்கை துணை கிடையாது, அப்போ ஏன் மேல அப்படின்னு அட்வைசர் கேட்க, நீங்க எனக்கு ஒரு அப்பா மாதிரி, உங்க மேல இருக்கிறது நம்பிக்கை அப்படின்னு வெய்ஷாவ் சொல்றான். இப்போ கூடயே சுத்திட்டு இருக்காங்களே 4 தளபதிங்க, அவங்க மேல அப்படின்னு கேட்க, அவங்க மேல இருக்கிறது பாசம், அவங்களை என் தம்பி மாதிரி பாக்குறேன், போர் இருக்கிற வரையும் அவங்கள என் கூடவே வச்சுப்பேன், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனித்தனியா அவங்க வாழணும்னு சொன்னா அவங்க எல்லாம் இருந்து நான் அனுப்பிடுவேன், அவங்க இஷ்டம் தான் ஏன் இஷ்டம் அப்படின்னு வெய்ஷாவ் சொல்ல, அப்ப எங்க 4 பேரையும் நீ துரத்தி விட்டுட்ட, உனக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரியுது போல, அப்புறமும் நீ கேக்குற வாழ்க்கை தோணை யாருன்னு உனக்கு இன்னுமா தெரியல அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு நிஜமாவே தெரியல, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு வெய்ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே மாஸ்டர் ஒரு போர்டு எடுத்து காதல் அப்படின்னு எழுதுறாரு. காதல்ல உன் கூட இருந்து ஒருத்தங்க பாக்கணும், நீ என்ன நினைக்கிறியோ அதை பாக்கணும், உன்னால மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும், மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த அவங்க உன்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த அடுத்தவங்க கிட்ட கொடுக்க உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க கிட்ட கொடுக்கணும், இத மாதிரி எல்லா நேரத்திலையும் உன் சந்தோஷத்தையும் அவங்க சந்தோஷத்தையும் ஒன்னா பாக்குற ஒரு ஆள், அதாவது உனக்கு பக்கத்துல எப்பவும் நிக்கிற ஆள், அந்த மாதிரி ஒரு ஆள், அதாவது ஷீச்சி போன நல்லா தானே பாத்துக்கிறாங்க அப்படின்னு அடுத்த வார்த்தையை கேட்க, இங்க பாருங்க மாஸ்டர், அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க, வாய் ரொம்ப ஓவர் அவளுக்கு அப்படின்னு வெய்ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு அந்த பெட்டியை திறக்க முடியும் எவ்வளவு நம்பிக்கையா உன்கிட்ட வந்து சொன்னா, உன் நம்பிக்கையை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அப்படி தைரியமா உன்கிட்ட சொன்னா, அப்போ உன்கிட்ட அவ என்ன வேணா சொல்றதுக்கு ரெடியா இருக்கான்னு உனக்கு புரியுதா இல்லையா, அது மட்டும் இல்லாம உன்னை பாத்துக்கிறதுல இத்தனை நாள் ஏதாவது ஒரு குறை வச்சிருக்காளான்னு கேட்க வெய்ஷாவ் யோசிக்கிறான். அட்வைசர் பாக்குறாரு, இது வெறும் பொலிட்டிக்கல் மேரேஜ் தான் அப்படின்னு மறுபடியும் வெய்ஷாவ் ஆரம்பிக்க, சரி ஓகே ஓ இஷ்டம் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. வெய்ஷாவுக்கு இன்னும் தாட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. நேரா ரூம்க்கு வந்துட்டு இருக்கான். வர வழியில ஷீச்சி அவளோட ரூம்ல மந்திரம் எல்லாம் எழுதிட்டு இருக்கா. உங்க பாட்டிக்கு ஷீச்சி எழுதுற மந்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க உள்ள போறீங்களா அனௌன்ஸ் பண்ணவான்னு கேட்க, சூப்பு போட்டு அவளுக்கு கொடுக்க சொல்லுங்க, நான் உள்ள போல அப்படின்னு வெய்ஷாவ் அங்கிருந்து கிளம்புறான். ஷூவை பாக்குறான். வெய்ஷாவுக்கு தச்சு கொடுத்த ஷூ பக்காவா பிக்ஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம வெய்ஷாவ் போயிட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கான். ஷீச்சி ரூம் வாசல்ல. பாட்டியை பாக்குறதுக்கு தானே கிளம்பிட்டு இருக்க, நானும் அங்கதான் போறேன், வா போலாம் அப்படின்னு வெய்ஷாவ் கூப்பிட ஷீச்சி கூடவே போயிட்டு இருக்கா. வெய்ஷாவ் மேல ஷீச்சி பயங்கர கோவத்துல இருக்கா. அந்த படையெல்லாம் நிறுத்தினதுக்காகன்னு வெய்ஷாவுக்கு தெரியாதுல்ல. கரெக்டா தண்ணி இருக்கிற இடம் வருது. இன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டு அவளை டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு வெய்ஷாவ் பலசை யோசிச்சு பாக்குறான். இதே மாதிரியே தூக்கிட வேண்டியதா அப்படின்னு ஷீச்சி யோசிக்கிறவ கிட்ட தூக்குறதுக்கு வேகமா போய் கையெல்லாம் கூட நீட்டிட ஷீச்சி இருக்கிற கோபத்துல கண்டுக்காம குதிச்சு குதிச்சு அங்கிருந்து போயிடுறா. வெய்ஷாவுக்கு கொஞ்சம் இன்சல்ட் ஆயிடுது. மீசையில மண்ணு ஓட்டல அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான்.
வைஷாவ் மறுபடியும் போய் ஆபீஸ்ல ஏதோ டாக்குமெண்ட் எழுதிட்டு இருக்கான். கை வலிக்க ஆரம்பிக்குது. ஷீச்சி எப்பவுமே உட்காந்து எழுதிட்டு இருக்குது ஞாபகம் வருது. ஒரு கைக்கு வைக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட் கூட இல்லாம அந்த பேட் ரெஸ்டிங் பேட் கூட இல்லாம எழுதிட்டு இருக்கா. கை ட்ரெஸ் எல்லாம் இங்க் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு ஜேடுல ரொம்ப காஸ்ட்லியா பண்ண ஒரு பேட் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ள போடுறான். எனக்கு பசிக்குது, ஷீச்சியை சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்ல அசிஸ்டன்ட் போய் சொல்லிடுறான். ஷீச்சி சாப்பாடு எடுத்துட்டு வெளியவே நின்னுக்கிறா. என் மேடம் உள்ள வர மாட்டாங்களா, உள்ள வர சொல்லு அப்படின்னு வைஷாவ் சொல்ல அசிஸ்டன்ட் போய் மறுபடியும் கூப்பிடுறான். இல்ல உள்ள வரல, அவர் டெய்லி ஒரு மூட்ல இருப்பாரு, இன்னைக்கு என்ன மூட்ல இருக்காரோ, அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க செய்ய சொல்லிருக்கோம், ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லு, நான் வேணா மறுபடியும் செஞ்சு எடுத்துட்டு வரேன், உள்ளலாம் வர முடியாது அப்படின்னு ஷீச்சி கோவத்துல அப்படியே வெளியவே கிளம்பிடுறா. நைட் ஆகுது, இன்னும் கிஃப்ட் கொடுத்த பாடுல வைஷாவுக்கு மனசு ஃபுல்லா அதுவே இருக்கு. பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லு ஷீச்சி அப்படின்னு சொல்ல மதியானம் வந்த லஞ்ச்லயே நீங்க ஒரு வாய் கூட சாப்பிடல, ஏன் இப்படி பண்றீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். ஷீச்சிக்கு தகவல் போகுது, இவருக்கு என்ன பிரச்சனையா, 2 தடவை என்ன சொல்லி அமிச்சிட்டாரு, ஒருவேளை போயாக்கு நான் ஒரு பிளான் ஒண்ணு போட்டிருக்கேன், அது இவர் கண்டுபிடிச்சிட்டாரோ, அதை பத்தி தான் கேட்கறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காரோ அப்படின்னு ஷீச்சி லேசா பயந்துட்டே போய் வெளியே நிக்கிறா. கரெக்டா உள்ள போய் கூட வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்ல நான் மாட்டேன் அப்படின்னு அவ பயப்படுறா. குட்டி தளபதி வரான், நீ போய் கூடன்னு சொல்ல நானும் மாட்டேன், என்ன பிரச்சனையில மாட்டி விடாதீங்கன்னு அவனும் சொல்றான். ஷீச்சி கடுப்பாயிட்டு ஆளாளுக்கு ஏன் காலை வாரி விடுறீங்களா, அவரே வந்து எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கிட்டோன்னு சாப்பாடை வாங்கி நேரா ரூம் வாசல்ல வச்சிடுறா. வைஷாவ் கதவை ஓபன் பண்றான். என்ன ஏன் அவாய்ட் பண்ற, என்ன பிரச்சனை உனக்கு, நானே வந்து எடுத்துக்கணும் தானே நினைச்சேன், இப்ப நானே வந்துட்டேன், என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா, இந்தா உனக்கு கிஃப்ட்னு ஒரு பாக்ஸ் ஒண்ணு கொடுக்க, அதை வாங்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஷீச்சி அதை வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ரூம்ல போயிட்டு அதை ஓபன் கூட பண்ணல. உடனே பப்ளி பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா, இது ரொம்ப ரேரான ஆம் ரெஸ்டா, பெருசா எங்கேயுமே கிடைக்காதான், ரேரா செஞ்சு வாங்கிட்டு வந்ததா, உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா அதை கொடுத்திருப்பாரு அப்படின்னு கேட்க, ஒருவேளை அவங்க அம்மா என்ன மாட்டி விடுறதுக்கு இப்படி ஒரு பிளான் போட்டாங்கல்ல அப்படின்னு ஷீச்சியும் கண்டுபிடிச்சிருக்கா அந்த பிளான. அதுக்கு ஒருவேளை அவருக்கு கில்ட்டி இருக்கோ, அந்த கில்ட்டி இருந்ததுன்னா அதை நான் எப்படியாவது எனக்காக யூஸ் பண்ணிக்கணுமே, ஆனா கொஞ்சம் காசு வேணுமேனு கேட்க, காசு தானே அப்படின்னு பப்ளி பாக்கெட்டா காசு எடுத்து வைக்கிறா. இவ்வளவு காசு எப்படி சம்பாரிச்சேன்னு கேட்க, இங்க இருக்கிற நிறைய கடை இப்ப நம்மளோடது, நம்ம நாட்டுக்கு சொந்தம்னே தெரியாம இந்த மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, காசை பத்தி இனிமே கவலையே பட தேவையில்ல அப்படின்னு பப்ளி சொல்ல, அதான் நீ வெளியே போயிட்டே இருக்கியா, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வா, நல்ல குவாலிட்டியாலாம் வேணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ஷீச்சி சொல்லிடுறா. அடுத்த நாள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இவளுக்கு வாசிக்கவே தெரியாதான். அதை கண்ணா பின்னான்னு வாசிச்சுட்டு இருக்க வைஷா அந்த பக்கமா வரான். காதை அப்படியே அடைச்சுக்கிட்டே இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பக்கத்துல சாப்பிடுறதுக்கு வந்து உட்காடுறான். எனக்கு சரியா வாசிக்க தெரியாது, நான் கத்துக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்ல, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எதுக்காக உன் கண்ணெல்லாம் தண்ணி இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்க, எனக்கு என் அக்கா தாச்சி ஞாபகம் வந்துருச்சு, பாவம் அவ ரொம்ப கஷ்டப்படுறா, சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கும்போது நான் இங்க நல்லா ஆடம்பரமா இருந்துட்டு இருக்கேன், அவளை நினைச்சுதான் இதை நான் வாங்கிட்டு வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்க அக்கா மேல உனக்கு ரொம்ப பாசம் போல, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு வைஷாவ் கேக்குறான். இல்ல எங்க அப்பா கிட்ட அவ ஹெல்ப் கேட்டிருக்கா, அப்பா பெரியப்பா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஷீச்சி அழுதுகிட்டே சொல்ல, அவங்களுக்கு திங்ஸ் அனுப்பணும் அவ்வளவுதானே, நான் வேணா அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல, நிஜமா அனுப்புவீங்களா, கண்டிப்பா அனுப்புவீங்களா அப்படின்னு ஷீச்சி கேட்டுக்கிட்டே இருக்கா. வைஷாவ் கண்டிப்பா அனுப்புறேன், எந்த ஊர்ல இருக்காங்கன்னு கேட்க, போயால இருக்காங்கன்னு சொல்ல, போயாவா அப்படின்னு வைஷாவ் ஷாக் ஆயிடுறான். வேற எந்த ஊர்லயே இருக்கிறதுக்கு டாக்குமெண்ட் இல்ல அவங்களுக்கு, ப்ராப்பர் சிட்டில இருக்கிறதுக்கு, அதனாலதான் அவங்களே ரிமோட் பிளேஸ்ல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க, உங்களாலையும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடாதீங்க பிளீஸ் அப்படின்னு பாவமா ஷீச்சி மூஞ்ச வச்சுட்டு ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்க வைஷாவ் பாக்குறான். என்னென்ன வேணுமோ நானே ரெடி பண்ணி அனுப்பிடுறேன், கவலைப்படாதன்னு சொல்ல, நீங்க ரொம்ப பண்ற ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன், நான் அப்புறமா மறுபடியும் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வாசிச்சு காட்டுறேன்னு சொல்ல, இல்ல அதை வாசிக்கவே நீ தேவையில்லை, நான் அனுப்பிடுறேன் விட்டுரு அப்படின்னு வைஷாவ் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். வைஷாவ் 4 தளபதிகளை கூப்பிட்டு திங்ஸ் எல்லாம் அனுப்பணும்னு சொல்ல, போயாக்கு நம்ப போறதா, சரிப்பட்டு வராது வேண்டாம், இந்த பிளான விட்டுருங்க, அவங்க அழகு உங்க அறிவை மறைக்குதா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, புதுசா ஏதோ தளபதி வேற அங்க உருவாயிருக்காரு, அவரை பாக்குறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், யாராவது ஒருத்தவங்க போங்கன்னு சொல்ல, அந்த பெரிய தளபதி இருப்பார்ல அவர் கிளம்புறாரு. நம்ம ஷீச்சி வந்துட்டு இருக்கா. பப்ளி சொல்லிட்டு இருக்கா, இவ்வளவு பொருளா உங்க கல்யாண சீதனத்தை விட அதிகமா இருக்கேன்னு கேட்க, நிறைய ஆளுங்க போறது நமக்கும் நல்லதுதான் அப்படின்னு ஷீச்சி வந்துட்டு நம்ம வைஷாவை பார்த்துட்டு, இவ்வளவு பொருள் அனுப்புறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, வைஷா பாக்குறான், உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல கொஞ்சம் அரிசி நெல் விதை இருக்கு, இதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ், அவங்க விதைச்சுக்கட்டும்னு சொல்ல, தளபதி அதை வாங்கிக்கிறான். தளபதி ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு செய்யுங்க ப்ளீஸ் அப்படின்னு ஷீச்சி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. போயாக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு காட்டு பண்ணி ஓடுது. இன்னைக்கு ஒரு விருந்து போற்ற வேண்டிதான் தளபதி அம்பு எடுத்து அடிக்க, வேற யாரும் அதுக்கு முன்னாடி இந்த பண்ணியை அடிச்சிடுறாங்க. பார்த்தா அங்க நம்ம பீச்சி தான் வந்திருக்கான், அவன் தான் அடிச்சிருக்கான். ஒரு கண்ணு பச்சை ஒரு கண்ணு கருப்பு, நீங்க தான் பீச்சியா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு
நம்ம வைஷாவோட தளபதி சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்களும் வாங்க அப்படின்னு அவன் வரவேத்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தாஜி கிட்ட அந்த நெல் டப்பாவை கொடுத்துடுறாங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா சீச்சி கொடுத்தாங்க அப்படின்னு. பீச்சிய பார்த்து நீங்க தான் எங்க தளபதியா இருப்பீங்கன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம தளபதி சொல்லிக்கிட்டு இருக்க, தாஜி லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறா. அதுல ஷீச்சி எழுதியிருக்கா, இல்ல முக்கியமான விஷயம் எழுதிட்டு இருக்கேன். வைஷாவோட தளபதி அங்க வராரு, அவர் அங்க முன்னாடி நிக்கிற மாதிரி எல்லா வேலையும் அவர்கிட்ட கொடுங்க. அவர் கூட நான் நிறைய பேர் வர மாதிரிதான் நிறைய திங்ஸ் அனுப்ப வச்சிருக்கேன். சோ நிறைய பேர் இருக்கிறதால வைஷாவோட தளபதியே இங்க வந்திருக்கதால வைஷாவோட சப்போர்ட் அங்க இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் அங்க தெரிஞ்சிரும். யாரும் அங்க வரதுக்கு பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கொடியை அங்க போயால ஏத்திரு பீச்சியை வச்சு. அதுக்கப்புறம் வைஷா ஏற்கனவே நல்லா பழகிட்டு இருக்கான் அப்படிங்கறதால இதுக்கும் மேல வைஷாவால படையெடுத்து அங்க வர முடியாது. போயாவும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். வைஷாவால அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு எழுதி வச்சிட்டு இருக்கா. இத தாச்சி படிச்சிட்டு இருக்கா. இங்க பக்கத்துல இருக்கிற ராஜாக்கெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சிருது. இந்த மாதிரி நம்ம வைஷா தளபதி அமைச்சிட்டு இருக்கான்ட்டு. ஏற்கனவே பண்ணியை அவன் எடுத்துக்கிட்டது பத்தாதா, இப்போ போயாவும் அவனுக்கு வேணுமா? எவ்வளவு திமிரு! நல்லபடியா வாட்ச் பண்ணுங்க, ஏதாவது சிக்னல் கிடைச்சதுன்னா சொல்லுங்கன்னு 10 ராஜாக்கெல்லாம் பதற ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஷீச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நல்ல தலைவலியா வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு வைஷா. அவருக்கு பில்லோவை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துணி செலக்ட் பண்றா. பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து இவளுக்கு தலைவலிக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்க. துணியோட தொட்டு மட்டும் பார்த்து துணியை எடுத்துடுறா. ஆனா அந்த துணியில சும்மா பசங்க எல்லாம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு வேலைக்கார பொண்ணுங்க எதுவும் சொல்லாம சிரிக்கிறாங்க. வைஷாவும் மறுபடியும் வரா. அங்க அட்வைசர் வந்துடுறாரு. அந்த தளபதி யாருன்னு தெரிஞ்சிருச்சு, வேற யாரும் இல்ல உமா சகல பீச்சி தான் அப்படின்னு சொல்ல, இங்க பாருப்பா, இதுக்கு மேல நம்ம போயாக்கு படையெடுத்து போக முடியாது. ஏன்னா இப்போ வந்து சியாவுக்கு அது வரணுமா இல்ல நம்ம வெளிநாட்டுக்கு வரணுமாங்கிறத பீச்சி தான் முடிவு பண்ணணும். இது உன் பொண்டாட்டிக்கு தெரியாமலா இருந்திருக்கும் கேட்க, அவளுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பா அப்படின்னு வைஷா அப்பாவியா மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கான். அட்வைசருக்கான பயங்கர டவுட் இருக்கு. நேரா அங்க போயிட்டு நம்ம வைஷா ஷீச்சியை பார்த்து என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, யார் தலைமா தளபதி அப்படின்னு கேட்க, யார் இது எனக்கு தெரியாது அப்படின்னு அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு ஷீச்சி ஒரு ஆக்டிங்க போடுறா. வைஷா அதை அமைதியா பார்த்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.